காசு தரேன், மாமா வாங்கி தரேன் பண்ணி விட்டுருவாங்க. அது கடைக்காரல என்னடா மாமா 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 பொண்ணா அப்படிலாம் கேட்பாங்க. எது பார்த்தாலும் 3 தான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி இல்ல பட்டு இப்படி சுத்தி போட்டு துப்புனால 3 டைம் துப்புன்னுவாங்க. அதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் வீடியோ. இது வந்து ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம்? இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஏன் மாமா வித் பட்டுன்னு பேர் எதுக்காக வச்சோம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த வீடியோ நாங்க இப்போ வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேம் வந்து யார் சூஸ் பண்ணா? யார் சூஸ் பண்ணா? இந்த நேம் யார் சூஸ் பண்ணா? நான் தான் சூஸ் பண்ணேன். பொய், அப்பட்டமான பொய். பொய் சொல்லாத பட்ட. நீ பாதி சூஸ் பண்ண, நான் பாதி சூஸ் பண்ணலையா? நான் வந்து என்ன சொன்னேன், ட்ரெண்டிங் மாமியார் வையின்னு சொன்னேன். ட்ரெண்டிங் மாமியார் அம்மாவையும் சேர்த்து சொன்னேன். ஏன்னா ட்ரெண்டிங் மாமியார் எதுக்காக சொன்னாச்சுங்க, இப்போதைக்கு மாமியார்லாம் எப்படி இருப்பாங்க? மாமியார் வந்து மருமக கிட்ட முட்டிக்குவாங்க, மருமக மாமியார் கிட்ட முட்டிக்குவாங்க. ட்ரெண்டிங் மாமியார் அது எதுக்காக சொன்னாக்கா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து பட்டுக்கு வந்து எங்க அம்மா வந்து கரெக்டா நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. 12 மணி கூட போன் ஓட்டுவாங்க. என்னடா இருக்கு நைட்டு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு ரீல்ஸ்லாம் பாப்பாங்க. அப்புறம் அதாவது பாட்டுலாம் கேட்பாங்க, பொம்மை டிவிலாம் பாப்பாங்க. ஐயோ, எங்க அம்மா வந்து மோசமான ட்ரெண்டிங் மாமியார்ல பயங்கரமான ட்ரெண்டிங் மாமியார். A to Z எல்லாமே தெரியும் அம்மாக்கு. நாங்க வந்து ஒரு தடவை தான் கத்து கொடுப்போம், எல்லாமே பாத்துருவாங்க. எவ்வளவு ஓடி இருக்கு, எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு, எத்தனை எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, இன்னைக்கு என்ன வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு. வாட்ச் ஹவர் எப்பனா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பாங்க, வாட்ச் ஹவர் எவ்வளவு வந்திருக்கு, டாலர் எவ்வளவு வந்திருக்கு, அந்த கிரீன் கோட் எப்படி இருக்கு, அந்த ஏரோ மார்க் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, எல்லாம் கரெக்ட்டா சொல்லுவாங்க. அதான் வந்து எங்க அம்மா ட்ரெண்டிங் மாமியார். பட் நாங்க அத வைக்கல. அதுக்காக மட்டும் இல்ல பட்டு. இப்ப பட்டு எங்கயாவது போறேன்னு வச்சுக்கோ, ஹேய் நீ வெளில போக கூடாது, ஏய் நீ சீக்கிரம் வந்துன்னு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. சரிம்மா நீ போயிட்டு வாமா அப்படின்னு ஜாலியாக சொல்லி வழி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இது சமைக்கிறேன்னாக்கா வந்து இல்லைம்மா இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தான், சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பட்டு ஏதாவது சொன்னாக்கா எனக்கு பிடிச்சதை செஞ்சுக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆமாம், பட்டுக்கு பிடிச்சி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்குமா, எனக்கு வந்து ஏதாவது நான் சாப்பிட்ற மாதிரி காரெல்லாம் செஞ்சு கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீசன், ட்ரெண்டிங் மாமியார் வைக்கிறதுக்கான ரீசன் அதான். பட் நாங்கள் அதை வைக்கல. நெக்ஸ்ட் வந்து ஏன்னாக்கா நம்ம அதான் ராஜ்கிரி 3 ரோஸ் அந்த சேனல்ல வந்து அம்மாவையும் சேர்த்து வச்சிருக்கோம். அதனால இது ஒரு கப்புள்ஸ் விளாகாவே இருக்கட்டும். கப்புள்ஸ் விளாக் அப்படிலாம் இல்லை, அம்மாவும் இது நடுவில் வருவாங்க. ட்ரெண்டிங் மாமியார்ட்டு ஒரு சேனல் நேம் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வைக்கல. நெக்ஸ்ட் என்ன பேர் வச்சோம்? நெக்ஸ்ட் என்ன பேர் வச்சோம்? SMS ஃபேமிலி. SMS ஃபேமிலி அப்படின்னு வைக்கலாம். SMSனா எங்க ஹோட்டலோட நேம் தான் SMS. செல்வராசு, முத்துலட்சுமி, சேகர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, அதுவும் எங்களுக்கு ஓகே ஆகல. தேர்டா யோசிச்சு வச்சதுதான் மாமா வித் பட்டு. எதுக்காக அப்படின்னாக்கா, ஆனா நான் வந்து அந்த இன்னொரு இதுல வந்து நம்ம வந்து மேக்சிமம் என்ன மாமான்னு கூப்பிட மாட்டாங்க. நான் வந்து சின்ன வயசுல வந்து தண்ணி பிடிக்க போகும்போது பட்டு வந்து 9th 10th படிக்கும்போது தண்ணி பிடிக்க வருவாங்க. அங்கே ஒரு கோவில் இருக்கு. நான் அங்கே போயிட்டு, ஏய் சும்மா எதுக்கு நீ வந்து பேசவே மாட்டேற, மாமாவை கட்டிக்கோ, மாமாவை கட்டிக்கிறியா, மாமாவை கட்டிக்கிறியா அப்படின்னு சும்மா கலாச்சிக்கினே இருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட சொல்லணும், பட்டு நீ என்ன இந்த மாதிரிலாம் கூட்டிருக்க, நீ என்ன இந்த மாதிரிலாம் கூட்டிருக்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அங்கே மட்டும் இல்லை, நான் வந்து சாயல் மெயின் ரோடு கடை பஸ் ஸ்டாப், நாங்கள் சாயல் தான் சொல்லுவோம். மெயின் ரோட்ல வந்து ஒரு கடைக்கு போவேன் சாக்லேட்லாம் வாங்குறதுக்கு. கடைக்கு போய் நான் ஏதாவது சாக்லேட் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினேன்னா, மாமா காசு தரேன், மாமா வாங்கி தரேன் பண்ணி விட்டுருவாங்க. அது கடைக்காரல என்னடா மாமா 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 பொண்ணா அப்படிலாம் கேட்பாங்க. சும்மா கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் உடனே முறுக்கினேன் அப்படியே வந்துடுவேன். ஸோ அதனால வந்து இப்போ நான் எப்பவுமே வந்து பட்டுன்னு தான் கூப்பிடுவேன். அதனால வந்து மாமா வித் பட்டு அப்படின்ட்டு வைக்கலாமா அப்படி கேட்டாங்க. எனக்கும் பிடிச்சிது, அம்மாவுக்கும் பிடிச்சிது. ஸோ அதனால மாமா வித் பட்டு அப்படின்ட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த சேனல் எதுக்காகவும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் பெருசாக வந்து இந்த சேனல் வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் வைக்கல, பேராசனாலாம் கிடையவே கிடையாது. அந்த சேனல் வச்சோம் நாங்கள் பெருசாக வந்து வளர்ச்சி அடையலை. ஸோ நம்ம வந்து எதாவது ஒன்று சாதிக்கணும், இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு நம்ம வந்து எதாவது ஒன்று
சாதிச்சு காட்டணும். நம்ம வந்து ஒரு நாடகம் பார்க்குறாங்க, ஒரு நாடகம் பார்த்தாக்கா அடுத்த நாடகத்துலேயும் இந்த ஹீரோ இருக்கிறானா, அடுத்த நாடகத்துலையும் இந்த ஹீரோ இருக்கிறான்னு எதிர்பார்ப்பாங்களே, அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது 1 by 1 நம்மளே வந்து இன்க்ரீஸ் பண்ணின்னு போகணும். நம்ம பேர் வந்து சொல்லப்படணும் 10 பேர் மத்தியில. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து 2வது சேனலாக வந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த சேனல் மாமா வித் பட்டு சேனல் வந்து நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டான விளாக்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த 3rd வச்ச பேர் தான் எங்களுக்கு வந்து இது கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே 3ஆம் நம்பர் வந்து எனக்கு ராசி எப்பவுமே 3. எது பார்த்தாலும் 3 தான் சொல்லுவாங்க தெரியுமா. இப்படி இல்ல பட்டு இப்படி சுத்தி போட்டு துப்புனாலும் 3 டைம் துப்புன்னுவாங்க. அதே மாதிரி டாஸ் போடுனாலும் 3 டைம் போடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு 3 நம்பர்னா எனக்கு பிடிக்கும். அதனால துப்பிட்டு மூஞ்சில துப்பிட்டேன். சரி, ஓகே. இந்த மாமா வித் பட்டு சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே நாங்க வந்து வீடியோஸ்லாம் நாங்க போடுறோம். இந்த நாளைக்கே வந்து நாங்க எலிஜிபிள் ஆகி நாளைக்கே சம்பளம் வாங்கி நாளைக்கே நாங்க ஒன்றும் பெரிய ஆள் ஆக போறது இல்ல. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ரொம்ப பணத்தை ஆசை போல அந்த சேனல்லே ஒன்னும் லாக்கி இல்ல, இதுல ரெண்டாவது சேனல் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு பேர் வரும், ஒரு 10 பேருக்குள்ள இவங்க வந்து மாமா வித் பட்டு ராஜ்கிரி 3 ரோஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வேணும். உண்மைனா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு அது மாதிரி தான் ஆசை. நாங்க ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டடா இருக்கணும், ஒரு அடையாளமா இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டு மாமா வித் பட்டு சேனல் வச்சதுக்கான ரீசன் அவ்வளோதான் சொல்லியாச்சு. இந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஆனா கண்டிப்பா கையெடுத்து கும்பிடுறேன். பேட் கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுவீங்க, ஆனா பேட் கமெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஆமா, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பை பை பை.